லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளை. அவளுக்கு என்று ஒரு மனம் காதல் பயணம் பகுதி 19. சத்தியப்பிரியனும் கோபமாகவே பேசினார். மதுமதிக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள். இவள்தான் எங்கள் ட்ரிபிள் நிறுவனத்தின் முதல் வாரிசு, புரிகிறதா? இனி இவள் அனாதை இல்லை. இவளுக்கு ஏதாவது என்றால் உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் என்றார். ஏங்க இதையெல்லாம் நீங்க இப்ப சொல்றீங்க என்றார் பாக்கியம். என்ன பாக்கியம் பேசுற நீ என்றார் சத்தியப்பிரியன். அவளுக்கென்று ஒரு மனம் காதல் பயணம். கிருஷ்ணராஜ் மதுமதியை கோவிலுக்கு அழைத்துச் செல்வதாக சொல்லி அழைத்துச் சென்றார். ஆனால் கிருஷ்ணராஜ் மட்டும் 7 மணிக்கே வீட்டுக்கு வந்துவிட்டார். மதுமதி மட்டும் மணி 8 ஆகியும் வரவில்லை. ஜெயராணி பயந்து கொண்டே கிருஷ்ணராஜிடம் மதுமதி எங்கே என்று கேட்டார். கிருஷ்ணராஜ் அவள் கோவிலுக்குத்தான் சென்றாள், இன்னும் வரவில்லையா என்றார். ஏங்க உங்களுடன் தானே அனுப்பி வைத்தேன், நீங்கள் என்னவென்றால் இப்படி ஒரு பதிலை தருகிறீர்கள் என்றாள். ஆமாம் ஜெயராணி, என்னுடன் தான் வந்தாள். எனக்கு முக்கியமான ஒரு விஷயமாக போன் வந்தது. நான் அவளிடம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது என்று சொன்னேன். அவள்தான் என்னை நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், என்னை கோவில் வாசலில் இறக்கி விடுங்கள் என்றாள். நீ எப்படி திரும்ப வீட்டுக்கு போவாய் என்று நான் கேட்டேன். நான் ஆட்டோ பிடித்து போய்விடுகிறேன், இல்லையேல் உதய்க்கு போன் பண்ணி வர சொல்கிறேன் என்றாள். சரி என்று கோவில் வாசலில் அவளை இறக்கி விட்டு சென்றேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்றாள். ஐயோ, இவர் திரும்பி விட்டார் என நினைத்தது தப்பா போச்சு. இப்போது உதய் வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் என்று பயந்தாள் ஜெயராணி. அதே நேரம் உதயம் வீட்டுக்கு வந்தான். வந்தவுடன் மதுமதியை அழைத்தான். ஜெயராணியோ உதயை பார்த்தாள். அம்மா, ஏன் ஏதோ போல் இருக்கிறீர்கள் என்றான். இல்லப்பா உதய், மதுமதி கோவிலுக்கு சென்றால் இன்னும் வீடு வரவில்லை என்றாள் பதட்டத்துடன். என்னம்மா சொல்றீங்க? அவன் மட்டும் தனியா போனாளா என்றான். இல்லப்பா, உங்க அப்பா கூடத்தான் போனாள் என்றாள். அப்பா என்று கத்தினான். கிருஷ்ணராஜ் அங்கே வந்தார். என்னப்பா, எதற்கு இப்படி கத்துகிறாய் என்றார். என் மனைவி எங்கே, முதலில் அதை சொல்லுங்கள் என்றான் உதய். என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்வது உதய்? நான் அவளை கோவில் வாசலில் தான் இறக்கி விட்டு சென்றேன். அதன் பின் எனக்கு எதுவுமே தெரியாது என்றார். ஓஹோ, உங்களுக்கு தெரியாது, அப்படித்தானே? சரி, உங்க கார் டிரைவரை கூப்பிடுங்கள் என்றான். கிருஷ்ணராஜ் டிரைவரை அழைத்தார். கிருஷ்ணராஜின் டிரைவர் வந்ததும் உதய் அவனை விசாரித்தார். சார், அவங்கள கோவில் வாசலில் தான் இறக்கி விட்டேன் என்றான். இப்போ என்ன சொல்றீங்க என்றார் கிருஷ்ணராஜ். யாராலும் எதுவும் பேச முடியவில்லை. சரி, இனி அமைதியாக இருப்பது வேலைக்காகாது என்று வீட்டில் இருந்த நேரத்தை வீண் செய்யாமல் மதுமதியை தேட வேண்டும் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று தேட ஆரம்பித்தான் உதய். அவள் செல்லும் கோவிலுக்கு சென்று ஒரு இடம் கூட விடாமல் தேடினான். இரவு முழுவதும் தேடியும் அவள் கிடைக்காத வருத்தத்துடன் வீட்டிற்கு வந்தான். உதய், மதுமதி எங்கேப்பா என்று ஜெயராணி கேட்டார். அம்மா, அவளை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என் உலகமே இருண்டது போல் உள்ளது என்றான். அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, மதுமதி சீக்கிரம் கிடைத்து விடுவாள் என்று சொன்னாள் ஜெயராணி. அதே நேரம் உதய் என்ற குரலில் நிமிர்ந்தான். ஆம், அங்கே மதுமதி தலையில் கட்டுடன் நின்றிருந்தாள். கூடவே வசந்த், பாக்கியம், சத்தியபிரியனும் நின்றிருந்தனர். உதய் வேகமாக ஓடி வந்து மதுமதியை அணைத்துக் கொண்டான். எங்கடி போன? ஒரு போன் பண்ண மாட்டியா? நான் பயந்து விட்டேன் என்றான். உதய், எனக்கு ஒன்றும் ஆகவில்லை, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன் என்றாள். நீ எனக்கு திரும்ப கிடைத்ததை விட வேறு சந்தோஷம் எதுவும் இல்லடி. ஏண்டி இப்படி என்னை தவிக்க விட்ட? எங்கிருந்தாலும் எனக்கு ஒரு போன் பண்ணி இருக்கலாம்ல என்றான். சரி விடுங்க, என் பின்னாடி நிக்கிறவங்களை எல்லாம் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம் என்றாள். உதய் அப்போதுதான் கவனித்தான் மதுமதியின் பின் வசந்தும் அவனின் பெற்றோர்களும் நிற்பதை. இவர்கள் இங்கு எப்படி, அதுவும் இந்த நேரத்தில் என் மதியுடன் என யோசித்தான். உங்களைத்தான், சொல்லுங்கள் என்றாள். இவன் என் நண்பன் வசந்த், இவர்கள் இவனுடைய பெற்றோர்கள் என்றான். அதுதான் இல்லை, இவர் என் தாத்தா, இவர் என் பாட்டி, இவர் என் மாமா என்றாள். உதைக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னடி சொல்ற நீ, ஏதாவது புரியும்படி சொல்லு என்றான். வீட்டில் இருந்த அனைவரும் இவர்கள் பேச்சு சத்தத்தில் ஹாலில் ஒன்று கூடினார்கள். பாக்கியத்தை பார்த்தவுடன் வசந்தி மட்டும் கொஞ்சம் பயந்தாள். பயம் வராதா என்ன? சரி, உங்களுக்கு புரியும்படி நான் சொல்கிறேன் என்றாள். பாக்கியம், இவள் என் மகளின் பெண். எங்களுக்கு ஒரு பெண் இருந்தாள், அவள் பெயர் பானு. அவள் காதல் திருமணம் செய்து கொண்டதால் நாங்கள் அவளை ஒதுக்கி வைத்து விட்டோம். ஆனால் அவள் சில வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டாள் என்ற செய்தி மட்டுமே எங்களுக்கு கிடைத்தது. நேற்று மாலை நாங்கள் வரும்போது எங்கள் காரின் முன் ஓடி வந்து இவள் விழுந்து விட்டாள். தலையில் காயம் ஏற்பட்டு விட்டது. அவளின் முகத்தை பார்த்தவுடனே கண்டுபிடித்து விட்டேன், இவள்தான் என் பேத்தி என்று.
உடனே மருத்துவமனையில் அனுமதித்தோம். அங்கு அவளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவளும் வலியின் காரணமாகவோ அல்லது மருந்தின் காரணமோ நன்றாக உறங்கிவிட்டாள். பின் அவள் கண் விழித்த போதுதான் நாங்கள் யார் என்று அவளிடம் கூறினோம் என்று சொல்லி முடித்தார் பாக்கியம். பாக்கியம் சொன்ன பிறகுதான் உதய் மதுமதியின் தலையில் இருந்த கட்டை கவனித்தான். என்னாச்சு மதி, எப்படி நடந்தது உனக்கு இந்த விபத்து என்றான். அதற்கோ வசந்த் பதில் கூறினான். டேய் உதய், உங்க அப்பா தான் அவளை பாதி வழியிலேயே இறக்கி விட்டு வந்திருக்கார். அதோடு அவளோட பர்சும் மொபைலும் காரிலேயே வைத்துவிட்டு இறங்க சொல்லி இருக்கிறார். அதே நேரம் இவளை யாரோ ஜம்புலிங்கமாமே, அவனுடைய மகன் இவளை பார்த்து துரத்தி கொண்டு வந்திருக்கிறான். அப்போதுதான் எதிரே வந்த எங்கள் கார் மீது மோதி கீழே விழுந்து விட்டாள். பின் இவர்கள் என்று தன் பெற்றோர்களை காண்பித்து இவர்கள் இறங்கி வருவதை பார்த்து சங்கர் அங்கிருந்து ஓடி இருக்கிறான். அப்படி என்னதான் உங்கள் வீட்டில் பிரச்சனை? என் அக்கா பொண்ணு மதுமதியை இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறீர்கள் என்றான். சத்தியபிரியனும் கோபமாகவே பேசினார். மதுமதிக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள். இவள்தான் எங்கள் ட்ரிபிள் நிறுவனத்தின் முதல் வாரிசு, புரிகிறதா? இனி இவள் அனாதை இல்லை. இவளுக்கு ஏதாவது என்றால் உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் என்றாள். ஏங்க, இதையெல்லாம் நீங்க இப்ப சொல்றீங்க என்றார் பாக்கியம். என்ன பாக்கியம் பேசுற நீ என்றார் சத்தியபிரியன். ஆமாங்க, நான் ஏற்கனவே ஒரு நாள் இங்கு வந்து இந்த வீட்டில் உள்ள ஒரு பெண்ணிடம் இவள்தான் என் பேத்தி என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தேன் என்றாள். என்ன, யாரிடம் சொன்னீர்கள் என்றாள் ஜெயராணி. அதோ அந்த பெண்ணிடம்தான் என்று வசந்தியை கை காட்டினார். வீட்டில் உள்ள அனைவருக்கும் இப்போதுதான் புரிந்தது வசந்தி ஏன் அன்று விஷ்ணு மதுமதியை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொன்னதும் உடனே சம்மதம் தெரிவித்தாள் என்று. சரி, இவளை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று அமைதியாகிவிட்டனர். நான் வந்து சொல்லியும் கூட என் பேத்தி இந்த வீட்டில் கொடுமைகளை அனுபவிக்கிறாளா? இனிமேல் அவள் இந்த வீட்டிலேயே இருக்க வேண்டாம். மதுமதி, உடனே கிளம்பு, நம் வீட்டிற்கு வந்து விடு என்றார் பாக்கியம். வேணிப்பாட்டி இடைமறித்து பேசினார். எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க. என் பையன் பண்ணின தப்புக்கு நான் உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறேன். மதுமதி எங்க வீட்டு மருமகள். நான் இனி அவளை பத்திரமாய் பார்த்துக் கொள்கிறேன் என்று கை குப்பி நின்றார். உதைக்கு கோபம் வந்து விட்டது. பாட்டி, என்ன செய்றீங்க நீங்க? என் மனைவியை பார்த்துக்க எனக்கு தெரியும். என் மதி என்னோடுதான் இருப்பாள். அவள் எங்கேயும் யார் கூடையும் செல்ல மாட்டாள் என்றான். ஏன் உதய் இப்படி கோபப்படுறீங்க என்றாள் மதுமதி. என்ன சொல்ற? உங்க பாட்டி சொல்றது சரியா? அவங்க கூப்பிட்டால் நீ என்னை விட்டு போய் விடுவாயா என்றான். ஐயோ உதய், நான் ஏன் போக போறேன் என்றால். இல்லை மதி, உன் பாட்டி சொன்ன உடனேயே நீ மறுத்து இருக்க வேண்டும். உனக்கு உறவுகள் கிடைத்தவுடன் நீ என்னை மறந்து விட்டாய் என்று சொல்லிவிட்டு பாக்கியம், சத்தியபிரியன் மற்றும் வசந்திடம் என் மதுமதியை காப்பாற்றியதற்கு நன்றி. ஆனால் நீங்கள் யாரும் என்னிடமிருந்து அவளை பிரிக்க நினைக்காதீர்கள். அது ஒருபோதும் நடக்காது. என் மதி என் வாழ்நாளில் இல்லை, எங்களுடைய வாழ்நாளின் இறுதி நிமிடங்கள் வரை நாங்கள் ஒன்றாகத்தான் இருப்போம் என்றான். பாக்கியத்திற்கு கோபம் வந்தாலும் உதய் மதுமதியின் மீது வைத்திருக்கும் அன்பையும் காதலையும் எண்ணி மனம் குறைந்துதான் போனார். வா மதி, நம் அறைக்கு செல்வோம் என்று அங்கிருந்து அவளை கைகளில் ஏந்தியபடியே மாடிக்கு சென்று விட்டான் உதய். உதயை சுற்றி இருக்கும் அனைவருக்கும் இப்போது என்ன செய்வதென்றே தெரியாமல் அமைதியாகினர். பிறகு மதுமதியை அழைத்து வந்திருந்தவர்களை அமரச் சொல்லி காஃபி கொடுத்து சிறிது நேரம் பேசிவிட்டு அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். வசந்துக்கு மட்டும் உள்ளுக்குள் எரிமலை வெடித்துக் கொண்டிருந்தது. ஆம், அன்று மதுமதியை மருத்துவமனையில் அனுமதித்து விட்டு சத்தியபிரியன் வசந்துக்கு போன் செய்தார். வசந்த், உன் அக்கா பொண்ணு கிடைத்து விட்டாள், உடனே இந்த மருத்துவமனைக்கு வாப்பா என்றார். அவனும் சிறிது கூட தாமதிக்காமல் கிளம்பி வந்து விட்டான். அப்பா, எங்கே இருக்கிறாள் என்பான் அக்காவின் பெண் என்றார். அவர்களோ மதுமதி படித்திருக்கும் அறையை காட்டினார்கள். வெளியில் நின்று கொண்டு உள்ளே பார்த்த வசந்துக்கு தூக்கி வாரி போட்டது. என்னது, மதுமதி இவளா? என் அக்கா மகள். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறேன். என் அப்பா அம்மாவிற்கு மட்டும் நான் செய்தது தெரிந்தால் என்ன நடக்கும்? அவர்கள் என்னை மன்னிப்பார்களா? இப்போது நான் என்ன செய்வேன்? என் அக்காவையும் அவர் கணவரையும் நானே கொன்று விட்டேனே என்று மனதில் ஒரு பெரிய புயலை அடித்துக் கொண்டிருந்தது வசந்துக்கு. பாக்கியம், வசந்த் பாத்தியாப்பா என் பேத்தியை என்று கண் கலங்கினார். என் மகள் மட்டும் இப்போது உயிரோடு இருந்திருந்தால் அவளும் நம்முடன் ஒன்றாக சந்தோஷமாக இருந்திருப்பாள் என்று பேசினார். சத்தியபிரியன் கண்களும் கலங்கியது. என் பேத்தியை நான் இந்த நிலைமையில்தான் காண வேண்டுமா என்றார். வசந்திற்கு முதல் முறையாக உள்ளுக்குள் பயம் ஏற்பட்டது.
அவன் செய்த கொலைகள் அவன் கண்மண் வந்து சென்றது. சற்று தன்னை நிலைப்படுத்திக் கொண்டான். இப்போது அவசரப்படாமல் இருக்க வேண்டும். முதல் மதுமதிக்கு என்னவாயிற்று என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைத்தான். அப்பா, இவளை நீங்க எங்கே பார்த்தீர்கள் என்றான். இவள்தான் உங்கள் பேத்தி என்று எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று கேள்விகளை அடுக்கினான் வசந்த். இவளை யாரோ 4 பேர் துரத்தி கொண்டு வந்தார்கள். இவள் ஓடி வந்து நம் காரின் மேல் மோதி கீழே விழுந்தாள். அவளை அருகில் சென்று பார்த்தோம். இவளின் முகம் அப்படியே உன் அக்கா பானுவின் முகம் போல் இருந்தது. அதை வைத்துதான் நாங்கள் கண்டுபிடித்தோம் என்றனர். அம்மா, நான் இதற்கு முன்பு மதுமதியை பார்த்திருக்கிறேன் என்றான். என்னப்பா சொல்ற? எங்கே பார்த்தாய் என்றார் சத்யபிரியன். அன்று அக்காவுக்கு திதி கொடுப்பதற்காக கோவிலுக்கு சென்றோமே, அன்று இவள்தான் என்னை இடித்து தண்ணீரில் விழுந்தேன் என்றான். நான் அன்று கேட்டபோது கால் தவறி இழந்து விட்டதாக சொன்னாயே என்றார் சத்யபிரியன். ஆமாம் அப்பா, அன்று நீங்கள் கோபப்படுவீர்கள் என்றுதான் நான் சொல்லவில்லை. அன்றே மதுமதிதான் என் அக்கா பெண் என்று தெரிந்திருந்தால் நம் வீட்டிற்கு அழைத்து வந்திருப்பேன். அது மட்டுமல்ல, இன்னொரு நாள் என் நண்பன் உதயகிருஷ்ணனுடன் பார்த்தேன். உதய்க்கும் இவளுக்கும் திருமணமாகிவிட்டது என்றான். நான் மட்டும் என் அக்காவை பார்த்திருந்தேன் என்றால் அவளுடைய முகம் எனக்கு ஞாபகம் இருந்திருக்கும். நான் சிறு வயதில்தான் அவரை பார்த்திருக்கிறேன். பானு அக்கா வளர்ந்த பிறகு ஒரு முறை கூட அவளை பார்த்ததில்லை. அப்பாவும் அக்காவின் மேலிருந்த கோபத்தில் அவள் பொருட்கள் மற்றும் இன்றி அவர் அவளுடைய ஒரு புகைப்படத்தை கூட விட்டு வைக்காமல் எடுத்து விட்டார் என்று சொன்னான். சரி விடுப்பா, இப்போதுதான் உன் அக்கா பொண்ணு கிடைச்சிட்டாலே சந்தோஷமாக இரு என்றார் பாக்கியம். இல்லம்மா, இவள்தான் என் அக்கா பொண்ணு என்று தெரிந்திருந்தால் நானே இவளை திருமணம் செய்திருப்பேன் என்றான். என்னப்பா சொல்ற? நீ ஏதோ ஒரு பெண்ணை காதலிப்பதாக சொன்னாயே, இப்போது என்ன இப்படி பேசுற என்று சொன்னால் பாக்கியம். அம்மா, நான் காதலித்தது இவளைதான் என்றான். சரி விடுப்பா, இன்னாருக்கு இவங்கதான் என்று ஒரு விதி இருக்கு, நம்ம என்ன செய்ய முடியும் என்றார் சத்யபிரியன். இங்கே உதய் மதுமதியிடம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். மதி, நான் உனக்கு முக்கியம் இல்லாமல் போயிட்டேன்ல, ஏங்க அப்படி சொல்றீங்க என்றால் மதுமதி. தொடரும் உறவுகளே. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளே.